அரசியல் விமர்சனம் சட்டசபையில பண்ணாம வேற எங்க பண்ண முடியும்? எதிர்க்கட்சியும் பதில் சொல்லட்டும், ஆளும் கட்சியும் பேசட்டும். அதனால தப்பு ஒண்ணும் இல்லைங்களே. தமிழக பாஜக தலைவருடைய நிலைமை எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. இங்க தாவேக ஆட்சியை எதிர்த்து இவர் கேள்வி கேட்டுனுக்கிறார். அவங்க அரசியல் பேசாம இது பாருங்க, சட்டமன்றம் ஆர் பாராளுமன்றம் அப்படின்றது அந்த ஆட்சி சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்ற விஷயம். அங்க அரசியல் பேசுறதுனா கரெக்ட், அரசியல் பேசத்தான் செய்வாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா கூட்டணி கட்சிகளே அதை கடுமையாக கண்டனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸ் தலைவர், அவரு எவ்வளவு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, கம்யூனிஸ்டுகள் பேசியிருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள மந்திரி சபையில் இருக்கிற கட்சிகளே இதை கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கும் போது பாசிசம்னு அவங்கள சொல்லிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அப்ப மேலிட பாஜக இதுதான் நான் புதுசா ஒரு விஷயம் சொல்லினுக்கிறேன். எனக்கு என்னவோ இப்போ இந்த ஒரு கம்பெனி இருக்கும், அவங்க நாடு முழுக்க எங்களுக்கு டீலர்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கோ இப்போ நீங்கள் வண்டி கூட வாங்குறீங்கன்னு சொன்னால் நேற்று வரைக்கும் விக்ரம் ஏஜென்சி அப்படின்னு அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டீலர்ஷிப்பை தூக்கிட்டு அருண் ஏஜென்சிக்கு குத்துருவாங்க. அடுத்த நாள்லேருந்து பழைய வண்டியாக இருந்தாலும் இங்கே தான் சர்வீஸ் பண்ணணும், ஏன்னா கம்பெனி ஒன்று தான் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இது நாள் வரை எங்களுடைய டீலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக தமிழக பாஜக இருந்தது. மே 10 இல்லை மே 13 தாவேகா எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அப்படிதானே இருக்கு. இங்க இருக்கவங்க சண்டை போட்டுனுக்கிறாங்க, அங்க இருக்கவங்க சப்போர்ட் பண்ணினுக்கிறாங்க. விளங்கிரும். அது ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதான் பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சும்மாவா சொன்னாங்க, நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இனிமே தமிழக பாஜக அவங்களை எதிர்த்து தாவேகாவை எதிர்த்து ஏதாவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே சார் பாக்குறீங்க? காங்கிரஸும் அதே மாதிரி தான் சார் இங்க தமிழ்நாட்டில் சண்டை போட்டிருந்தாங்க. ஆனா மேல இடத்துல இதுல இருந்தாங்க ஒன்னா கூட்ட திமுகவோட. இப்போ இங்க தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், இப்போ இது தேசிய கட்சி பாஜக மாதிரி, தமிழக காங்கிரஸ் தலைவர் அந்த ஆக்ஷன் காமிச்சதுக்கு கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரா? இல்ல. அப்ப அப்படியே நேராக பாஜக ஆகுவாங்க. இங்க தமிழக பாஜக இதை எதிர்த்து இருக்கின்றது. அப்ப மேலிட பாஜக ஆதரிக்கின்றது. காங்கிரஸ் மாதிரி கூட நீங்க இல்லையே, அப்புறம் அவங்கள என்னன்னு சொல்றது? நான் அதுதான் சொன்னேன், இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை மாத்திட்டாங்க போல இது. ஏற்கனவே இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, தாவேகா பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது, அவங்க தான் ஏ டீம் அப்படின்னு. எனக்கு என்னவோ அது நிஜமாயிடுமோன்னு தோணுது விக்ரம். ஒருவேளை சார் விஜய் அவர்கள் சரி ஒன்றிய அரசு, அதாவது இந்திய அரசோட நம்ம ஒன்றிணைஞ்சு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால அவங்களும் சாஃப்ட் கார்னர் பார்க்கலாமே. சரி, இது நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்க விஷயம் விக்ரம். அதாவது மத்திய அரசாங்கத்தோடையும் சண்டை போட்டிக்கினே இருந்தாதான் நீங்க பார்த்தீங்களா என்ன கெத்து அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு இருந்த செல்வாக்கு அப்படின்றது வேற யாருக்கும் கிடையாது. ஆனா அவரே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பார்த்தீங்களா, எதிர்த்துட்டா நான் வீரன் அப்படின்லாம் காமிச்சிக்கல. அவரு என்னத்துக்கு பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு அவங்க மத்திய அரசு, நம்ம மாநில அரசு வேணுங்கிறத கேட்போம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஆட்சி நடத்தி கொண்டு இருந்தார்கள். எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த திமுகல தான் அது கூட பார்த்தீங்கன்னா, எப்போ அவங்க உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்றது மத்தியில வேற கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த கோஷத்தை கையில் எடுப்பாங்க. இவங்களோட கூட்டணி அங்க ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும்னாலும் எடுத்துக்காங்கன்னு வாங்க, கச்சத்தீவா எடுத்துக்காங்க, காவிரியில் அணை கட்டணமா எடுத்துக்காங்க, இப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அவங்க குரல் கொடுக்குற ஒரே விஷயம், எங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ வேணும், அதுக்கு மட்டும்தான் குரல் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோமே தவிர, மற்றபடி அவங்களுடைய இணக்கமான கூட்டணி கட்சி இருக்கும்போது அவங்க எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டாங்க. எது நடந்தாலும் முட்டு கொடுப்பாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றாங்களா குசராத் கலவரம் அப்படின்னும் போது அதுக்கே என்ன சொன்னாங்க, அது அங்க ஒரு மாநிலத்தில் நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதானே சொன்னாங்க. அப்ப கூட்டணி மந்திரி சபையில வேற இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா தானே வெளில வராங்க. இன்னைக்கு குசராத் கலவரம்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஏதாவது சொன்னாங்களா அந்த 2 வருஷ காலகட்டத்தில்? ஸோ அவங்க இதுவே தனி, புரியுதுங்களா? ஸோ மத்திய அரசுடன் ஒத்து போவது, ஒன்றிணைந்து போவது அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை சரண்டர்னு சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்னைக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக போவோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இதுதான் தேவை. சும்மா சண்டை போட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
பிளேயிங் டு த கேலரி தானே தவிர மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது சொல்லுங்க. அதை அவங்க கண்டுக்க போறதே கிடையாது. அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்கள்ல அந்த இணக்கம் இருக்க வேண்டும். அரசியல்ல இணக்கம் இருக்கின்றதுன்னும் போதுதான் எனக்கு சந்தேகம் வருது. இப்ப புரியுதுங்களா நான் எங்க அந்த டிஃபரன்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு? இப்ப இவங்க இது மாதிரி எங்களுக்கு இந்த திட்டம் செயல்பட வேண்டும், அதுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா அவங்க ரைட்டு சட்டப்படி சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து நிதி ஒதுக்குறாங்கன்னா அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அரசியல் விஷயங்கள்ல நீங்க அவங்கள சப்போர்ட் பண்றீங்கன்னு சொன்னா அப்ப அது மத்திய மாநில அரசு உறவுகள்ன்றது கிடையாது, தாவேகா பாஜக உறவு. இப்ப சட்டசபையில அரசியல் பேசாம என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கும் மத்திய மாநில உறவுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு சொல்லுங்க. அரசியல் பேசினார் அப்படின்னா அப்ப முழுக்க முழுக்க அரசியல். அப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படின்றது அரசியல் கிடையாது. அந்த இணக்கம் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் அந்த இணக்கம் அப்படின்றது. இப்ப புரியுதுங்களா? ஒரு நாள் தமிழக பாஜக தலைவராக இருந்து பார், என்ன கஷ்டம்னு உனக்கு புரியும். புரியுது. அதே மாதிரி இப்போ ஏவா வீட்டில் ரைடு நடக்குது, அதில் கோர்ட் சரவணெல்லாம் எனக்கு உள்ள போக பர்மிஷன் கொடுங்கன்ற அளவுக்கு வீடியோலாம் பார்க்க முடியுது. ராசா அவர்கள் கொந்தளிக்கிறாங்க. ஏன்னா சார் இந்த அளவுக்கு திமுகவை கஷ்டப்படுத்துறாங்க தாவேகா. இதே பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படின்னு சொல்லலாம். நான் அப்படிலாம் பார்க்கல. ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, 4 வருஷமா எதுவும் நடவடிக்கை எடுக்கல, அதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ரைட். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பதும் இதுதான். ஆனால் பாஜகவுக்கு இருக்கின்ற ஒரு குஷன் தாவேகாவுக்கு கிடையாது. என்னது சார்? இப்போ இந்த மாதிரி ரெய்டு நடத்திட்டாங்க, அடுத்தது கைது வருமா என்ன அது நமக்கு தெரியாது. இன்னும் எத்தனை பேருக்கு எதிராக ரெய்டு நடக்கும் அதுவும் நமக்கு தெரியாது. இதில் அண்ணன் ஏவாவேலு அவர்களாகட்டும் இல்லை ராசா அவர்களாகட்டும் அவர்களுடைய பேட்டியெல்லாம் நம்ம பார்த்தா அப்படியே ரொம்ப தெம்பா இருக்காங்க, எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. அது இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கின்றது. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்கும் திமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை, நிரூபிக்க முடியவில்லைன்னு தான் சொன்னாரே தவிர நாங்க குற்றமே பண்ணலைன்னு சொல்லலை. நிரூபிக்கலை, உங்களால நிரூபிக்க முடியல, அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டம். இந்த நேரத்தில் ரைட்டு நாங்கள் அவங்க எல்லா துறையிலும் ஊழல்னு சொல்லிட்டோம். அப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் ரெய்டு நடத்துகிறோம். அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? கோர்ட்டில் இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க, அதன் மூலம் அரசுக்கு இழப்பு, அதுக்கப்புறம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள் அப்படின்றத நிரூபிக்க வேண்டும். அப்படி முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேராக அங்கே பாஜகவுக்கு வாங்க. அவங்க 2014 காலகட்டத்தில் ஆட்சிக்கு வரும்போது அப்போ அந்த 2G ஊழல் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது. ராசா அவர்கள் கூட சொன்னார், ஈவன் காங்கிரஸ் திமுக 2 பேரும் ஒருத்தர் குறை சொல்லிக்கினாங்க, அதான் அவங்க பண்ணதுனால நாங்கள் பலி ஆயிட்டோம் அப்படின்னு ஒருத்தர் மாற்றி குற்றம் சாட்டி கொண்டார்கள். இன்னைக்கு அந்த 2G கேஸ் என்னவா இருக்கு? எவ்வளவு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. ஒரு ஆங்கில பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதில் 1,76,000,000,000,000 போட்டு இதுதான் ஹெட்லைன்ஸ்ல இருந்தது. அப்போ ஜனங்களுக்கு அது புரியவே எத்தனை முட்டாய், இது எப்படி? நமக்கெல்லாம் என்ன தெரியும்? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 10 கோடி, அதுக்கு மேல நமக்கு மொக்கம் 100 கோடி, 101 இல்லை 1000 கோடி, 10,000 கோடி, 1 லட்சம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு வராது. இதுதான் அந்த ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வருஷம் ஆச்சு? கடைசியா அங்க விசாரணைக்கு வரும்போது சிபிஐ தரப்புல அந்த 2G கேஸ் அப்பீல் போயிருக்காங்களே, சிபிஐ தரப்புல யாருமே ஆஜராகலைன்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆனாலும் இப்ப இன்னைக்கும் தமிழகத்துல பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் வெறுத்து போய் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க பாட்டுக்கு அவ்வளோ கேஸ் போட்டீங்க, ரைடு நடத்துறீங்க, கடைசியில ஒண்ணுமே நடக்கல, இது என்னதான் பண்ண போறீங்க அப்படின்றதுதான் அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது.